தொடர்ந்து இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கிறார் திமுக எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள். வணக்கம் சார். EVKS இளங்கோவன் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரோடு தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு மிக நெருங்கிய நண்பர், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களில் அவர் ஒருவர். சட்டமன்ற உறுப்பினராக அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே நானும் அவரும் ஒரு கல்லூரியில் பேசிய நாட்களிலிருந்து எனக்கு நெருக்கம். அதற்கு பின்னால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக, மக்களவை உறுப்பினராகி சிறிது காலம் அமைச்சராக கூட இருந்தார். என்னுடைய மனைவி மறைந்த நேரத்தில் வீடு தேடி வந்து ஆறுதல் சொன்ன முன்னணி தலைவர்களில் ஒருவர் அவர். தனிப்பட்ட முறையில் நாங்கள் நிறைய பகிர்ந்து கொள்வோம். அரசியல், தனிப்பட்ட வகையில் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு மனிதர் அவர். ரொம்ப அவருடைய குணங்கள், அவர் பேசுகின்ற அந்த தன்மை, இதெல்லாம் ரொம்ப யாரையும் ஈர்க்கிற அளவில் இருக்கும். பேட்டி கொடுக்கிற போது கொஞ்சம் காரசாரமாகவே கொடுத்து அதற்குள்ளே தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்துக் கொண்டவர். பாதிக்கப்பட்டவர்கள் யாராக அதெல்லாம், அதாவது விமர்சனம் என்று வந்துவிட்டால் அதில் நேரடியாக நின்று பேசக்கூடியவர். அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய EVK சம்பத் அவர்கள் தலை சிறந்த சொற்பொழிவாளர் என்று சொல்வார்கள். அவரை போல் இவர் ஒரு பேச்சாளராக இருந்தார் என்பதை விட ஒரு நல்ல நிர்வாகியாக, குறிப்பாக மற்றவர்களோடு அனுசரணையாக பழகி ஒரு நல்ல இணைப்பை வளர்த்துக் கொள்வதில் ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவருடைய தந்தையாருடைய எழுத்துக்கள் அல்லது பேச்சுக்களின் தொகுப்பை எனக்கு தருவதாக நான் நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்றிருந்த போது சொன்னார். ஆனால் அதை அவர் தருவதற்கும் வாய்ப்பில்லாமல், எனக்கும் கிடைக்கவே வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. மிகப்பெரிய இழப்பு அது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டில் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க தலைவராக, ஒரு சுறுசுறுப்பானவராக, எதையும் எளிதாக கையாளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த மனிதர். கொஞ்சம் ஒரு சில காலமாகவே அவருடைய உடல்நலம் கொண்டிருந்ததை அறிவேன். நேரடியாக பார்த்தது கூட கவனம் தேவை என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்படி விரைவில் அவர் மறைவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய தேர்தல் இடைத்தேர்தல் என்பது கூட நான் சென்று பணியாற்றிட்டு வந்தேன். ஆக இப்படி எதிர்பாராமல் நிகழ்ந்த அந்த நிகழ்வு அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் இயக்கத்திற்கும் அரசியல் உலகிற்கும் ஒரு பெரிய இழப்பு. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு நல்ல இனிய நண்பர். அவருடைய மறைவை எண்ணி வருந்துவதோடு மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற நிலையில் தான் இருக்கிறாமா என்பது கூட சந்தேகம். காரணம், இந்த செய்தி கிடைத்ததிலிருந்து நானே இன்னும் அதிலிருந்து மீளவில்லை. இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருச்சி சிவா.